ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு சண்டே. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சின்ன டிப்ஸ் தான் விவர்ஸ். அதான் என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இது வந்து ரணகடி செடின்னு சொன்னாங்க. அதில் லாங் வெரைட்டியாக. இங்கே பாருங்க, அது தரையில் விழுந்து தரையில் அந்த இலை விழுந்திருக்கும்ல, அதுலேயே புது புது செடிகள் வந்து உருவாகியிருக்கு. இதை எடுத்து நட்டு விட்டாலும் இதுலேயே வேர் வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, வேர் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. இதை தான் தரையில் கொஞ்சம் நட்டு விட போகிறேன். இது நிறைய வந்திருக்கு விவர்ஸ். யாரும் கேட்டால் கூட கொடுக்கலாம். நானும் சும்மா ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி தான் வச்சேன். ஒரு அவங்களோட ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி வச்சேன். செம்மையாக வருது. இதோட பயன்கள் என்னன்னு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதுபோக விவர்ஸ், என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நேரத்தில் என்ன செய்யுங்க, செடிகள் எல்லாத்தையும் தொட்டிகளை தூக்கிட்டு அடியிலெல்லாம் க்ளீன் பண்ணி விடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே பூரம் அடையலாம். அப்புறம் இந்த கம்பளி பூச்சி அடையலாம். இப்போ மழை நேரத்துக்கு வந்து தான் எல்லாருமே என்னவாக செட்டில் ஆவாங்க. அதனால் இப்போ நேரத்துக்கு நான் அந்த இதை ஃபுல்லும் எடுத்துட்டு நீட்டாக தூத்து விட்ருக்கேன். இப்போ ரெயின் லில்லியும் பாருங்கள் விவர்ஸ், நிறைய மொட்டு வச்சு வந்துருச்சு. ஏன்னா இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற காலங்கிறனால. இங்கே பாருங்க, இதில் 2 மொட்டு இருக்குது. இது வந்து மஞ்சள் கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பிங்க் கலரு. இதெல்லாம் கொஞ்சம் வேக வேகமாக வளர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி விவர்ஸ், தொட்டியில் வந்து குட்டி குட்டி செடியாக வந்து களை செடின்னு சொல்லி நிறையா முளைக்கும். நம்மளே என்ன செஞ்சுருப்போம், எப்பயோ விதை போட்டிருப்போம். அந்த விதை வந்து இப்போ திடீர்னு முளைச்சிருக்கும். இந்த மழை பெஞ்சோன்னையும் நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, களை செடிகள்னு சொல்லி பிடுங்கி போட்டுறக்கூடாது. நான் அப்படி தான் 2, 3 செடியை பிடுங்கி போட்டேன் முந்தி. இப்போல்லாம் என்ன செய்கிறது கிடையாது, அதை எடுத்து போடுறது கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 4 நாளைக்கு விடணும். அது என்ன செடியாக வருதுன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறமா தான் என்ன செய்ய முடியும், அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் நீங்களும் செடி வந்து முளைச்ச உடனேயும் ஏதோ ஏதோ களைச்செடின்னு சொல்லிட்டு பிடுங்கி போடாதீங்க. ஏன்னா அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான செடியாக தான் இருக்கும். நான் எப்பயோ விதை போட்டிருப்போம், மறந்துருப்போம். இப்போ மழை பெஞ்சோடனே என்ன செய்வாங்க, முளைச்சி வந்துருவாங்க. நான்லாம் இந்த பாருங்க, இதில் போட்டிருக்குது, இந்த முளைச்சிருக்கு பாருங்க. இது வந்து இது கொழிஞ்சி செடி விதை. எப்போ போட்டேனே தெரில, இப்போ முளைச்சி வர்றாங்க. அதனால கொழிஞ்சி செடி இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நல்லா முளைச்சிச்சுன்னா சரி, மற்ற செடிகளுக்கு அடி உரமாக எடுத்து கொடுத்துக்கிடலாம். அதனால நீங்கள் எப்பயுமே அதை எடுத்து தூர போடாதீங்க. இது ஒரு டிப்ஸு. அதுபோக செடிகள் வந்து நிழல்ல இருக்க செடிகளும் பாருங்க, வெயில்ல இருக்க செடிகளும் பாருங்க. செடிகளை வந்து நிறைய வெயில் தேவையான செடிகளை என்ன செய்யுங்க, வெயில்ல தூக்கி வைங்க, நிழல்ல வைக்காதீங்க. நான் இந்த கத்திரிக்காய் செடியை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டேன் வச்சு. ஏன்னா கத்திரிக்காய் செடிக்கு நிறைய வெயில் தேவை. ஃப்ரண்ட்ல இருந்தால் அவ்வளோவா நிழல் தான் இருக்கும். இதான் நல்லா வெயில் இருக்கும். அதையும் கொண்டாந்து வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த அவரைக்காய் செடி அவரை இருக்கு பாருங்க, அந்த தொட்டிங்க கொண்டாந்து ஒரு கம்பு ஊனி விட்டுட்டேன். அப்படியே செடி அவரைனாலும் கொஞ்சம் ஆடாமல் இருக்குங்க, மழை பெய்யுற நேரம் ஆடி ஒடிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக அதையும் எடுத்து இங்கே வச்சுட்டேன். அதனால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மேக்சிமம் வெயிலில் வைக்கிற செடிகளை வெயிலே வைங்க. அதே மாதிரி இந்த மிளகாக்கள்லாம் நிறையா முளைக்குது. அதையும் எடுத்து என்ன செய்யுங்க, தனித்தனியாக ஊனி விடுங்க. எனக்கு ஒரு இடத்துல நிறைய இருக்குது. எடுத்து தரையில் தான் பார்த்து என்ன செய்யணும், ஊனி விடணும்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மிளகாய் செடியில் பெருசாக வந்துச்சு பாருங்க, முனையை கிள்ளி விட்ட பிறகு சைடு பிரான்ச் விட்டுருக்கு பாருங்க. இந்த சைடு பிரான்ச் விட்டா தான் என்ன செய்யும், நிறைய பூக்கள் வந்து காய்கள் வரும். அதனால செடியும் நல்லா என்ன செய்யும், சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மிளகாய் நேரத்தே பறிக்கணும்னு நினச்சேன் விவர்ஸ். இந்த மிளகாய் இவ்வளோ தான் தரோம். இது வந்து குட்டி குட்டியாக தான் காய்க்குது. இதுக்கு மேலே விட்டா என்ன செஞ்சிடுறாங்க, பழுத்துடுறாங்க. செவந்திக்கனே நிறைய முளைச்சிருக்கு விவர்ஸுங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போ மொட்டு வர போகிறாங்க. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக நிறைய கிடக்கு மிளகா. நேற்று மழை பெஞ்சு முடிச்சோன்னே என்ன செஞ்சேன், மாவு தண்ணி இருந்துச்சு, அதை சும்மா அந்த மரத்துக்கிட்ட ஊற்றி விட்டேன். மரத்துக்கு ஊற்றி விடவும் மழையும் நல்லா வந்துருச்சு. மழை ஆரம்பிச்சிருச்சு விவர்ஸ், மழை காலம் வந்துருச்சு. எங்களுக்கு 2 நாளாக தொடர்ச்சியாக மழை. இந்த இன்னைக்கு மழை வரத என்ன செய்யுது, வெயில் வந்து சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லா செடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுவும் இந்த
அவரெல்லாம் செம்ம கன்னா பின்னான்னு முளைக்குது. இந்த மழை தண்ணி பட்டோனையும் செம்மையா வருது. அது புதினா, என்ன செடின்னே சொல்ல முடியல. எல்லா செடியுமே என்ன செய்யுது, நல்ல வளர்ச்சி. இங்க பாருங்க, நீலி அவர் எவ்வளோ உயரம் போயிருச்சுன்னு பாருங்க. இந்த தொட்டி வச்சிருக்கிறது 10 இன்ச் பாட்டு. அது பேருக்குது 1 முழம் வெயிட்டாக. இத கொஞ்சம் ஒடிச்சு, ஹென்னா தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் காய போட்டு வைக்கணும். கொஞ்சம் வளர வளர கிள்ளி விட்டா தான் நெறைய பிரான்ச் அடிச்சு வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் செடிய அருமையா வளங்க. வளர்த்து அதுலேருந்து பயனடைங்க. தேங்க் யூ.